வருஷம் தயவு செய்து எல்லாம் கவனிங்க. 25 வருஷம் ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், இல்லாத ஒரு பிள்ளைக்காக. சொல்லுங்க, 25 வருஷம் ஆபிரகாம் இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு நடந்தான். இப்போ தேவன் கொடுத்த பிள்ளையோடு தேவனுக்காக 3 நாள் நடக்கிறான். புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு 25 வருஷம் ஆபிரகாம் யாரோடு நடந்தான்? சந்தோஷமா. இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு நடக்கிற ஆபிரகாம் 25 வருஷம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப உன் பிள்ளை எனக்கு கொடுத்துரு. இப்போ பிள்ளையோடு நடக்கிறான். யாருக்காக நடக்கிறான்? தேவனோடு நடந்தவன் இப்போ யாருக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான்? தேவனுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 25 வருஷம் தேவனோடு நடந்தது, பிள்ளை இல்லாம நடந்தா பாத்தீங்களா? அது கஷ்டமா? இல்லாவிட்டா 3 நாள் தேவனுக்காக பிள்ளையோடு நடக்கிறானே, இது கஷ்டமா? என்ன பிரதர், வலது கண்ணு முக்கியமா இடது கண்ணு முக்கியமா கேட்குற மாதிரி இருக்கு, அப்படிதானே? எது கஷ்டம்? 25 வருஷம் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு ஆபிரகாம் கூட நடந்தானே, அது கஷ்டமா? இல்லாட்டா ஆண்டவர் கொடுத்த பிள்ளை 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த பிள்ளைக்காக தான் நடந்தேன், இப்போ இந்த பிள்ளையோடு நான் நடக்கிறேன், ஆண்டவர் கேட்டான்னு கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இல்லாத ஒரு பிள்ளையை கேட்டான் தேவன்ட்ட. ஆனா தேவன் இருக்கிற பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டார் ஆபிரகாம்.